ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 38வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமில் மும்பை வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் அடுத்தடுத்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு 5 டேஸ்க்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கேமே சிஎஸ்கே எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 2 மேட்ச் கிட்ட மும்பை வின் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது மும்பைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் அலைவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான மேட்சாக இருக்குது. ஸோ 2 டீமுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. தோனியோட கேப்டன்சியில் சிஎஸ்கேவும், ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் 20th ஏப்ரல் ஈவினிங் 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனல் லிங்க் கிளிக் பண்ணி மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராமில் போய் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 ஃபேக் சேனல்ஸ் வந்து வரும். ஸோ அதில் நீங்கள் எந்த சேனல்ஸில் ஜாயின் பண்ணாலுமே உங்கள்கிட்ட ப்ரைம் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக வந்து காசு பிடுங்குவாங்க. ஸோ நம்மளோட சேனலான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அண்ட் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்போம். ஸோ நார்த் இந்தியன்ஸ் கிட்ட நீங்கள் ஏமாற வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிஎல் எப்படி டீம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. எண்ட் ஸ்க்ரீனும் வீடியோ வந்து ஷோ ஆகும். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 3 மேட்சஸ் நடந்திருக்கு. 2 மேட்ச் வந்து ஒரே ட்ராக்கில் நடந்திருக்கு, ஸ்லோ ட்ராக்கு. ஸோ கேகேஆர் மேட்ச் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச். இது 2லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுத்துருந்தாங்க ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக, அதில் மும்பை வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கேல நிறைய ஸ்லோ பேட்டர்ஸ் இருக்குது. ரீசன்ட்காக அந்த ஸ்லோ பிச் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸும் குவாலிட்டியாக சிஎஸ்கேல இருக்காங்க. அப்படிங்கிற ரீசன்ட்காக நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸாக ரெட் சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு சாதகமான விக்கெட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 2வது பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லாஸ்ட் 7 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 65 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸும் 24 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 175 அப்படின்னு வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் ஆர்சிபி அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸோட சின்ன ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 சைட் கேம் தான். 18வது வரைக்கும் போனதுக்கு காரணம் லாஸ்ட்டில் மும்பை சின்ன சோக் பண்ணியிருந்தாங்க. அதனால் 18வது வரைக்கும் மேட்ச் போயிருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கையில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே நல்லா இருந்திருக்கு. 2வது இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மும்பை லாஸ்ட்டு அந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு 5-6 கேம்ஸுமே சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இவங்க அது வரைக்கும் பண்ணதே இல்லை இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 5 மேட்சஸ்க்கு. ஸோ இன்கேஸ் வந்து சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணுறாங்க, பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட மும்பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கல லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் கிட்டத்தட்ட 34 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு பேஸ் பவுலர்ஸ்க்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 18 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 8, செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ பவுலர்ஸோட டைப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஸ் பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு ஹை பேஸ் பவுலர்ஸ் லைக் மதிசா பத்திரனா, ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 30 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வந்து 65 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் 2, ஆர்த்தடாக்ஸ் 6, ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட். ஸோ வில் ஜாக்ஸ் லாஸ்ட் கேமில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பிரேக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. சிஎஸ்கே டீமில் இந்த மேட்ச்சுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா இன்கேஸ் டெவான் கான்வே ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா கூட ஒரு லெஃப்ட் ஹேண்டராக ஆட் ஆவார். சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜாவை கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்க, அது எதுக்குன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 40 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த 2 டீமும். இது வரைக்கும் ஐபிஎல் எந்த டீமும் 40 முறை பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணது கிடையாது. இந்த டீம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட 100 ரிசல்ட்டில் டையிலேயும் முடிஞ்சது கிடையாது. ரிசல்ட் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. மும்பை வந்து 21 முறையும், சிஎஸ்கே வந்து 19 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஒரு 7 மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து இது எல்லாமே இனிஷியலாக வின் பண்ணது தான். ரீசெண்ட் டேஸில் மும்பை வந்து அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே, மும்பையோட ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்துடலாம்.
டீமோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைன் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ் வந்து நம்பர் 4ல், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் சாண்ட்னர், தீபக் ஹூடா, ட்ரெண்ட் போல்ட்டு அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயராக வருவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு ஒரு தம்ப் இன்ஜுரி இருந்தது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவருக்கு பதிலாக விக்னேஷ் புத்தூர் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அவர் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எங்கே இறக்க போகிறாங்கிறது கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் வில் ஜாக்ஸை டவுன் தி ஆர்டர் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பவுலிங்கில் கிடச்ச கான்ஃபிடன்ஸை வச்சு மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. கிளிக்காக இருந்தது. ஒரு 35 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த சீசன் அன்சாரியை கொஞ்சம் டார்கெட் பண்ணி 2 சிக்ஸர்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ராகுல் சகருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 அப்படின்னு சொல்லி நல்ல பேட்டிங், டீசெண்டாக ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம் கேப்டனாக வந்திருந்தார். பட் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அதை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது மும்பை இந்தியன்ஸோட ஃபினிஷர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. மதீஷா பார்த்தீங்கன்னா மும்பை ஃபினிஷர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா செமையாக போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. குறிப்பாக நமன்தீர் அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ பாண்டியாவுக்கு யார்கர் பால்ஸ் வந்து முன்ன மாதிரி ஆட முடியலை. அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரியிலேருந்து 2 வருஷம் பிரேக் விட்டு வந்தார். அதோட அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை அப்படி நிறுத்திட்டார். அப்புறம் ஆடுறதில்ல. ஸோ யார்கர் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக மெரிட் ஆஃப் தி பால் சிங்கிள் தான் ஆடுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது 4 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டனாக வைஸ் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்திருந்தார். அதில் மேட்ச் லாஸ் பண்ணுவாங்க மும்பை. ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடிப்பார். சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு 89% வந்து ராயன் ரெக்கெல்டன் பிக் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி பிளேயர், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர். இந்த ட்ராக்ல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அகேன்ஸ்ட் சிஎஸ்கே சேப்பாக்கில் ஒரு இன்சைட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிரவுண்ட்லேயும் போய் ஆடினாங்க, எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்ட் நினைக்கிற சம்திங். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஏஜில் போல்ட் ஆகிட்டு போனார். ஸோ அந்த ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட்ஸ் வந்து நிறைய ஆடுறாரு. இனிஷியலாக அன்ஷுல் கம்போஜ் இந்த ட்ராக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக்கு. எக்ஸ் மும்பை பிளேயரும் கூட இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் போல் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்லைட்லி அன்ஷுல் கம்போஜோட அந்த பேஸ் அண்ட் லென்த்து இவரை கஷ்டப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. குறிப்பாக அவர் வந்து ரவுண்ட் தி விக்கெட்லேருந்து வந்தார் அப்படின்னா இவர் ஆடிடுவார். பட் ஓவர் தி விக்கெட்லேருந்து வந்து ஒரு 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்பில் கன்சிஸ்டன்சியாக போட்டார் அப்படின்னா இன்சைட் எட்ஜ் போல்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் மறுபடியும் இருக்குது. அன்ஷுல் கம்போஜ் லாஸ்ட் மேட்ச் நிக்கோலஸ் பூரனுக்கு அகேன்ஸ்டாக செமையாக போல் பண்ணியிருக்காரு. ஸோ ரைன் ரிக்கெல்டனை சேஸில் விசிஆர் கேப்டன் பிக் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மாவுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு விசி கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மில் வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 8, 13, 17, 18, 26ன்னு சொல்லி ஒரு நல்ல டச்சில் இருக்காருன்னு கேட்டால் வேகமாக ஆடுறாரு. எல்லா பாலையும் ஆட நினைக்கிறாரு. அந்த பவர் பிளேவை இந்தியாவுக்கு எப்படி ஆடி கொடுப்பாரோ ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் அது ஐபிஎல்ல நடக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கலில் அகமது தான் மறுபடியும் போல் பண்ண போகிறாரு. கலில் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃப்ளாப் ஆக பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போ ரோஹித் வந்து கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு வில் ஜாக்ஸ் bowling பண்ணுவார் ப்ரோ அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் இருந்தார்னா வில் ஜாக்ஸ்க்கு ஓவர்ஸ் வந்து கம்மியாகும். ஒரு ஓவரில் 2 ஓவர் தான் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்கும். விக்னேஷ் புத்தூர் தான் ஃபுல் ஓவர்ஸும் போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கையில் சேஸ் பண்ணும்போது பிக் பண்ணிக்கலாம். பட் இப்போது நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக இவர் 1 down தான் இறங்குவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். சூரியகுமார் யாதவ் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2வது பேட்டிங்கில் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே நம்பர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வென்யூ ஆவரேஜ் எப்போவுமே சேஸில் இவருக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட் கேமில் ஒரு குயிக்காக வந்து ஒரு 26 ஆடி கொடுத்துருந்தாரு. கன்சிஸ்டன்சியாக ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் ஒரு 31 நினைக்கிறேன் சம்திங் வந்து ஆடி இருந்தார். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள், எல்லா மேட்ச்சுமே உங்களுக்கு டபுள் டிஜிட்டில் ஆடி இருப்பார். ஸோ கன்சிஸ்டன்சியாக ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக திலக் வர்மா. ஸோ திலக் வர்மா அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே செம்ம நம்பர்ஸ் இருக்கும். 5 மேட்ச் ஆடி இருக்காரு. 56 ரன் கிட்ட ஆவரேஜ். 2வது பேட்டிங்னாலும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் சரி நாட் அவுட்டில் நிறைய மேட்சஸ் வந்து முடிச்சிருக்காரு. 74% உங்களுக்கு ஒரு பெஸ்ட் விசி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண போகிறாங்க எம்ஐ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டாஸ் எம்ஐ வின் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. அண்ட் சூஸ் டு பவுலும் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன மாதிரி நடக்க போகுது மேட்சஸ் அப்படின்ட்டு. ஸோ இவரும் கன்சிஸ்டன்சி பிளேயர் தான். இவர் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸுமே விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு bowling அண்ட் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேமில் கூட ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். 21 ரன் கன்சிட் பண்ணியிருந்தார். எம்ஐக்காக இந்த சீசனில் லீடிங் விக்கெட் டேக்கராக பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் இருக்கார். ஆல்மோஸ்ட் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ நல்ல லென்த் வந்து போல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு bowlingல அவரோட நம்பர்ஸ் எப்போவுமே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங்கில் விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீகுக்கு ஒரு பெஸ்ட்டு கேப்டன் ஹர்திக் பாண்டியா.
நெக்ஸ்ட்டு நமன்தீர் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 17 வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 17 அவரோட ஆவரேஜாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ நமன்தீரை நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் இருந்தால் மட்டும் இவரை நீங்கள் ஜிஎல்ல பிக் பண்ணலாம். டவுன் தி ஆர்டர் வராரு அப்படின்னா ஒரு 15 ரன் வந்து ஃபாஸ்ட்டாக ஆடுவார். பட் அது ட்ரீம் டீம் வரதுக்கு போதாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல நமக்கு ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் டாப்பில் ஆடுற மாதிரி, இப்போ வில் ஜாக்ஸை மேலே ப்ரொமோட் பண்ண மாதிரி இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வரும். அண்ட் மிச்சல் சாண்டர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே லாஸ்ட் கேமில் பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. பேட்டிங் 11 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் பவுலிங்கில் பெருசாக விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓவர்ஸ் கொடுப்பாங்களா அந்த மேட்ச்க்கும் அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் டிராவிஸ் ஹெட் ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் நின்றுட்டார் க்ரீஸில். ஸோ சாண்டனருக்கு ஓவர்ஸே கொடுக்கல. ஹெட் அவுட் ஆகிட்டு போன அடுத்த ஓவரே சாண்டனர் போல் பண்ண வந்திருந்தார். 8 ரன் தான் கொடுத்தாரு. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போவே சாண்டனருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்து முடிச்சிருக்கணும். ஸோ டெத்தில் தீபக் சஹரை கொண்டு வந்தது மும்பைக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி சாண்டனரை 2வது பவுலிங்கில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஃபினிஷராகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்ட் டேஸில் பவுண்ட்ரிஸ் வந்து ஆடுறாரு. நிறைய பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸில் கொண்டு போகிறாரு. தீபக் சகர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே லாஸ்ட் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரெண்ட் போல்ட் நல்லா போட்டாரா, பும்ரா நல்லா போட்டாரா, தீபக் சகர் நல்லா போட்டாரான்னு என்று கேட்டிங்கன்னா சகர் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஓவரில் 2 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்கும் கேட்ச் ட்ராப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சான்ஸ் வந்து கிடச்சிது. பவர் பிளேயில் குறிப்பாக ரன்ஸ் அடிக்கவே விடலை. 3rd ஓவர் கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஃபீல்டு செட்டை தப்பாக வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 3 பவுண்டரிஸுமே கொடுத்துருந்தாரே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகர் செம்மையாக போல் பண்ணியிருந்தார். டெத் அவருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போலிங்னா 3 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் ஏர்லி பிரேக் த்ரூ வந்து கொடுப்பாருங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் சிஎஸ்கே நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய இந்த ஃபுட்பால் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ரன்னுக்கு 4 விக்கெட்டில் நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. 2019 நினைக்கிறேன் கப் வின் பண்ணாங்க மும்பை. அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செம போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் பண்ணியிருந்தார். ஸோ போல்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் ஒரு ரொம்பவே எஃபெக்டிவ். பட் ஃபஸ்ட்டு ஓவர் வந்து கண்டிப்பாக போட மாட்டார். ஷேக் ரஷீத் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நல்ல பேட்ஸ்மேன் தான். ஸோ அவரை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா 2வது ஓவர் தான் போல் பண்ண போகிறாரு. பட் அதுலேயுமே 4th ஓவர் வந்து பும்ராட்ட போகிறாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. டெத்து நல்லா போடுறாரு. யார்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு போலிங்கில் விசி ரிஸ்க்காக போகிறது இவர் டீம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சுக்கு சிவிசி போகலாமான்னு கேட்டால் என்கிட்ட கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப பிடிக்காத டீம்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன்று, 2வது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் எப்போவுமே டவுனில் தான் இருக்கும். 7 மேட்ச் ஆடி 6, 8 மேட்ச் ஆடி 6ன்னு சொல்லி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்தோம் அப்படின்னா 2018 சிஎஸ்கே கம்பேக் கொடுத்த மேட்ச் அகேன்ஸ்ட் மும்பை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பிராவோ ஒரு ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிக்ஸர் அடிப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் சிஎஸ்கே வந்து ரன்ஸ்க்கு போயிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ண கூட கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பும்ரா கொடுத்துக்கலாம். பட் 2வது போலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. கரண் சர்மா ப்ளே பண்ணுவாரா, ப்ளே பண்ணால் பிக் பண்ணலாமானா வேண்டாம். ஸோ 2வது போலிங்னா மட்டும் கரண் சர்மா ரிஸ்க்காக போங்க. ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். பட் ஒரு சின்ன தம்ப் இன்ஜுரி இருந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான். இதில் வந்து விக்னேஷ் புத்தூர் மட்டுமே சான்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ராஜ்பவா ஆடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஒரு நல்ல பேட்டர் ஒரு மேட்ச் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணாமலே விட்டாங்க. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ரயன் ரெக்கெல்டன் பொறுத்த வரைக்கும் கலில் ஒரு முறை, பத்திரனா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. வில் ஜாக்சன், நூர் அகமது 2 முறை, அஸ்வின் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பத்திரனா 3 முறை, 11 பாலில் 3 முறை, ஜடேஜா 2 முறை, சாம் கரன் 2 முறை, நூர் அகமது 2 முறை, எலிஸ் 2 முறைன்னு சொல்லி எல்லாருக்கு அகேன்ஸ்டாகவுமே ஸ்கை அவுட்டாக இருக்காரு. ரோஹித் சர்மாவை அஸ்வின் 2 முறை, கலில் 2 முறை, மற்றபடி யாரும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஜெமி ஓவர்டனோட அந்த ஹார்ட் லென்த்தில் விக்கெட்டாக இருக்கார். நல்ல பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும், ஸ்பஞ்சி பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3 முறை அவுட் ஆகிருக்காரு. கலீல் அகமது பார்த்திங்க அப்படின்னா 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஜடேஜா 2 முறை, பத்திரனா 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து அவுட் ஆக்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கலீல் 2 முறை, மற்றபடி யாருக்கு அகேன்ஸ்டாகவும் பெரிய வீக்னஸ் வந்து பார்க்க முடியலை. சாண்ட்னரை எலிஸ் மட்டும் 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. இப்போ டீம் மும்பையில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சுக்கே ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஒரு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் கன்ஃபார்மாக யாரை பிக் பண்ணலாம் இந்த ஹை பர்சன்டேஜில் அப்படிங்கிறத நம்ம இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்க்கலாம். ஸ்கை நீங்கள் கன்ஃபார்ம் பிக் பண்ணிக்கலாம். திலக் வர்மா,
ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பிளேயர்ஸை உங்களோட ஃபேண்டசி டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். சென்னையோட மிடில் ஆர்டர் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போல் பண்ணுவாங்கன்னு பார்த்தாலும் இது வந்து ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்டாக இருக்காது. இன்கேஸ் சிஎஸ்கே வந்து 2வது போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டியூ வரும். ஸ்பின்னர்ஸ்க்கு பால் பார்த்திங்க அப்படின்னா கிரிப் ஆகாது. இன்னும் ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் நியூ பால் மாற்றினாலுமே அது பெரிய எஃபெக்டிவாக இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவர்ஸ்க்கு தான் இருக்கும். அது சூரியகுமார் பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீப் ஷாட் ஆடியே பார்த்திங்க அப்படின்னா பாலை ஃபுல்லாக மறுபடியும் ஈரமாக்கிடுவார். ஸோ அதனால் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்காதுங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு ரிக்கேல்டன் கொடுக்கலாம். 2வது பும்ரா, ரேராக வில் ஜாக்ஸ்ட்டை போகிறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா கண்டிப்பாக ரோஹித் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், இந்த 3 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக அந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. ஸோ மற்றபடி விக்னேஷ் புத்தூர் வந்தால் அது ஆஃப்கோர்ஸ் நம்ம 2வது பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவங்க தான் இப்போதைக்கு எக்ஸலன்ட் பிளேயராக இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட் போலிங் ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஹர்திக் பாண்டியா ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். அண்ட் திலக் வர்மா, இந்த 3 பிளேஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா ஹை ரிஸ்க்கு தான் நான் சொல்கிறது. ரோஹித் சர்மா ட்ரை பண்ணலாம். அவர் வந்து 10, 20, 30 அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சா அந்த மேட்ச் வந்து 35 தான் அடிக்க போகிறாரு. பட் ஒரு 50+ அடிப்பாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீசி கொடுக்குறது 2வது பேட்டிங்கில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் ஓப்பன் பண்ணுறாங்க. ராகுல் திரிபாட்டி, சிவம் துபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ஜெமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜி, நூர் அகமது, மகேஷ் தீக்ஷனா அண்ட் கலீல் அகமது. இது வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன். ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது 10 ரன்னா, நூர் அகமது, அன்சுல் கம்போஜ் வந்து போல் பண்ண போகிறாங்க. அண்ட் ஜடேஜா அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச்சுக்கு வந்து ஜெமி ஓவர்டன் இல்லை பிளேயிங் லெவனில் அப்படின்னா அவர் இடத்த ப்ரீவிஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணுவார். ட்ரிப்பாட்டி அப்படி தூக்கி வெளியில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ பேலன்ஸாக இருக்கும் அந்த பேட்டிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் நிறைய சீசன் ஒரு 3-4 சீசன் பார்த்திங்க அப்படின்னா மும்பை கேம்ப்லேயே இருந்திருக்காரு. வான்கடே விக்கெட்டில் நல்லாவும் ஆடி இருக்காரு. ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனும் கூட. ஸோ அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கை சிஎஸ்கே, ஏன்னா யாரையுமே இப்படி ட்ரை பண்ணது கிடையாது சிஎஸ்கே இது வரைக்கும். ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் ட்ராபேக் இருக்குது சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இன்கேஸ் அவங்க பவுலிங்கில் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வரணும் அப்படின்னா அஸ்வின் தான் வந்தாகணும். மீடியம் பேசஸ்க்கு 1, 2, 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அஸ்வின் தான் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது இன்கேஸ் டெவால் ப்ரீவியஸ் ப்ளே பண்ணலாம். பிளேஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ரவீந்திரா, சேஸ்னா அதிக இம்பார்ட்டன்ஸ், மற்றபடி ஸ்கிப் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கு கண்டிப்பாக தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போட்டு ஸ்டம்ப் அட்டாக் வைப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும் ரவீந்திரா ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸாக இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷேக் ரஷீத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டச்சில் தான் இருக்கார். பட் லாஸ்ட் மேட்ச் அவர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. நிறைய பால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவரோட பேட்டு திரும்பிச்சு மிடில் ஆடலை. இந்த மேட்ச்சுக்கு ட்ரெண்ட் போல்ட்டோட அந்த ஒரு இன்ஸ்விங்கர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவார் ஆடுறதுக்கு. அண்ட் தீபக் சகர் மாதிரியான வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் ஸ்விங் பவுலர்ஸ் வந்து இனிஷியலாக போல் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படி ஷேக் ரஷீத் ஃபேஸ் பண்ண போகிறாரு? பியூர் பேட்டிங் ட்ராக் தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்விங்கை ஃபேஸ் பண்ணுறது, ஏன்னா இவருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆப்போனன்ட் பவுலர்ஸு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சு தான் பிக் பண்ணணும். ரேராக ஃபஸ்ட் பவுலிங்னா போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ராகுல் திரிபாட்டி 11ல் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் நான் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு பிளேயர் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 2வது பேட்டிங் நீங்கள் திரிபாட்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. சிவம் துபே போத் இன்னிங்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மும்பை பிளேயர், லோக்கல் பாய், நிறைய மேட்சஸ் வந்து இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் மும்பையுமே நல்லா ஆடிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி. விஜய் சங்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜடேஜா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2வது போலிங் பண்ண போகிறாங்கன்னா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் பேட்டிங்கில் எதுக்கு மேலே ப்ரொமோட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச்லாம் துபேக்கு மேலே வந்திருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 ரன்னுமே நிறைய பால்ஸ் பிடிச்சி மேட்ச் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆக்கி விட்டு போயிட்டார். ஜடேஜாவோட பேட்டிங் தான் மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கு ஒரு காரணம். நல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில். அதுக்கு துபே இறக்கி விட்டுருந்தாலே துபே சூப்பராக ஸ்பின்னர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஆடிருப்பார். இது எப்படியோ சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 76% ஜடேஜா. செகண்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் எம்எஸ் தோனி சேஸ்னா மட்டும் உங்களோட ஃபேண்டசி டீமை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டிங்கில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்குது. மும்பையில் டெத் பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட் அகெயின்ஸ்ட் தோனி ஸ்ட்ரைக் ரேட் 180க்கும் மேலே வச்சிருக்காரு டெத்தில். பும்ராக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கார், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஜெமி ஓவர்டன் ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அன்ஷுல் கம்போஜி எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் எல்எஸ்ஜி லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணியிருந்தார். 1 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, நல்ல லென்த் அடிப்பார். ஃபஸ்ட்டு போலிங்கில் வந்து ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த கிரவுண்டுக்கு அன்ஷுல் கம்போஜ் வந்து அடாப்ட் ஆகி ஃபஸ்ட் போலிங்கில் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது அகெயின்ஸ்ட் மும்பை நமக்கு தெரிய வருது. நூர் அகமது லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார், ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல மும்பைக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் லாஸ்ட் மேட்சுமே ஒரு பவுண்டரிஸ் கொடுக்கல, வெறும் 13 ரன் தான் கொடுத்தாரு 4 ஓவர்ஸ்க்கு. டைட்டாக போல் பண்ணார். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அதை பண்ண முடியுமா இந்த ஒரு சின்ன கிரவுண்டு ரெட் சாயில் விக்கெட்டில் அப்படின்னு கேட்டால் 50-50 ஆப்ஷன் தான். இந்த கிரவுண்டில் இது ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. அது ஜிடிக்காக ப்ளே பண்ணும்போது சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது போலிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட் போலிங் பண்ணால் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மத்தீசா பத்திரனா பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் அகெயின்ஸ்ட்டு மும்பை அப்படின்னு நான் சொல்வேன். மொத்தமாக இவர் வந்து 4 முறை ப்ளே பண்ணியிருக்கார். கிரவுண்டில் 2 முறை அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வென்யூவில் 2 முறை அப்படிங்கிற மாதிரி கிரவுண்ட் அண்ட் ஹெட்டில் 2 முறை ப்ளே பண்ணியிருக்காரு. மொதல் மேட்ச்சில் பாருங்கள் 3 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி 4 விக்கெட். வென்யூவில் 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட். ஸோ 32% தான் இருக்கார். இதனால் நம்பவே முடியல. ரீசெண்டாக பெருசாக விக்கெட் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலுமே லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முந்தின மேட்ச் வந்து டீமில் வரல. ஸோ ஸ்கூடா எடுத்திருந்தாங்க, ஒரு சின்ன சின்ன மிஸ்கால்குலேஷன் வந்துருந்தது. பத்திரனா ஒரு ட்ரம்பிக்காக இருப்பார். ஸ்மால் லீகு கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வைஸ் கேப்டனாக இந்த மேட்ச்சுக்கு தெரிய வராரு. கலீல் அகமது ஃபஸ்ட்டு போலிங் நல்ல பிக்காக இருப்பார், 66%. வென்யூ நம்பர்ஸ் வந்து பாருங்கள் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் செம்ம நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் போலிங் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் போலிங்னா மட்டும் கலீல் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ராகுல் திரிபாட்டியை ட்ரெண்ட் போல்ட் 3 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ரச்சின் ரவீந்திராக்கு அகேன்ஸ்டாக பெரிய நம்பர்ஸ் எதுவும் பார்க்க முடியலை. ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. சிவம் துவே பும்ரா 2 முறை, விக்னேஷ் புத்தூர் 1 முறை அண்ட் ஹர்திக் பாண்டியா 1 முறை போல்ட் எடுப்பார். ஸோ ஷேக் ரஷீதுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. விஜய் சங்கரை பும்ரா 1 முறை, தோனிக்கு அகேன்ஸ்டாக பும்ரா 2 முறை அவுட் ஆக்கியிருக்காரு ஐபிஎல்ஸில். இது மென்ஷன் ஆகலை. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே டீம்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு % யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ % பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த 4 பிளேயர்ஸில் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரவீந்திரா ஸ்லைட்லி ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரிய வர்றாரு. அண்ட் துபே, இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். கலீல் ஃபஸ்ட்டு போலிங்னா மட்டும் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அன்ஷுல் கம்போஜ். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, மூணாவது எம்எஸ் தோனி நான் சொல்லுவேன். ஸோ 4வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பத்திரனா மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணி சிவிசி கொடுத்துக்கலாம். சிவிசி ஆசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரெல்லாம் சூப்பர் பிக்காக இருப்பாங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 2வது போலிங் பண்ணும்போது, சிவம் துபே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது, பத்திரனா 2 இன்னிங்ஸுமே சிவிசிக்கு பெஸ்ட் பிக்காக தெரிய வராது. இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பெஸ்ட் டீம். விக்கெட் கீப்பர்ஸில் ரக்கேல்டன் மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா அண்ட் ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, வில் ஜாக்ஸு. பவுலர்ஸில் பும்ரா, நூர் அகமது, கலீல் அகமது அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.